ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ வீட்டிலையே நம்ம கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. கேக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கிளாஸில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அதே கிளாஸில் ஒரு 1/2 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை, 3/4 டம்ளர் ஆயில், 1/2 டம்ளர் தயிர், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம எடுக்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. இதில் 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இதே அளவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதன் பிறகு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3/4 டம்ளர் பால் நான் எடுத்திருக்கேன். அதில் இப்போதைக்கு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் அந்த 3/4 டம்ளர் பால், அதாவது பேலன்ஸ் இருந்த 1/4 டம்ளரை ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட இந்த கேக் பேட்டர் கூட இதையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் செய்கிற பவுலில் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். கேக் அப்போ தான் இதில் வந்து ஒட்டாமல் வரும். அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நட்ஸு, திராட்சை இது மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்காக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவ் அவன் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கேக் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ ஹீட் ஆனோடனே இந்த பவுலில் நம்ம வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த மூடியில் ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதாவது ஆவி வெளியே போகக்கூடாது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டிக் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கா. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எங்கள் ஆளுக்கு வந்து பொறுக்க முடியலைங்க கேக்கை பார்த்தோன்னே. இது வந்து சூடு ஆறுனதன் பிறகு நீங்கள் வந்து எடுங்க. பாப்பாவோட சேட்டை தாங்க முடியல, சூடாகவே எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நீட்டாக வராது. சூடாக கட் பண்ணிங்கன்னா ஆறுனதன் பிறகு நீங்கள் வெயிட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டிலையே கோதுமை மாவு வச்சு
ப்ளம் கேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக நம்ம வீட்டிலையே கேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. வாவ் செம்ம!